4 வரை, அதாவது 4:30 மணிலிருந்து 5:24க்குள்ளார, இது பிரம்ம முகூர்த்தம்னு சொல்லுவாங்க. அந்த நேரத்தில் எழுந்திரிச்சு உட்காந்து உங்களுடைய பணத்தை அவங்க கொடுத்துட்டதா நினைச்சு அவங்களுக்கு ரொம்ப நன்றி, அவங்க வாழ்க்கையில ரொம்ப நல்லா இருக்கணும், எல்லாருமே அதாவது நான் என்கிட்ட கடன் வாங்குற அத்தனை பேரும் நல்லா இருக்கணும், அந்த பணத்தை அவங்க எனக்கு திருப்பி கொடுத்துட்டாங்க, அதாவது கொடுக்கலனா கூட நீங்க பிரபஞ்சத்திட்ட சொல்லும்போது கொடுத்துட்டாங்க, எனக்கு மிக்க நன்றி அப்படின்னு சொல்லி நீங்க ஒரு பிரார்த்தனை பண்ணிக்கணும். அப்படி பிரார்த்தனை பண்ணக்குள்ள இப்ப இதெல்லாம் நடக்குமா, என்னன்னா காசே கொடுக்காம காசு கொடுத்துட்டு தான் நினைச்சுக்க சொல்றீங்களே, நியாயமா, இது எப்படி நடக்கும் அப்படின்னு சொல்றீங்க. ஆக்சுவலி ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி 30 கிலோமீட்டருக்கு அந்தாண்ட இருக்கிறவங்களால உங்ககிட்ட போன்ல பேச முடியும் நீங்க சொல்லியிருந்தா இதே தான் சொல்லியிருப்பீங்க, நம்பவே மாட்டீங்க. எத்தனை விஞ்ஞான வளர்ச்சி தெரியுங்களா? இது அந்த காலத்துல இருந்து இந்த காலம் வரைக்கும் இருக்கு. இதுக்கு பேர் தான் ஞான திருஷ்டின்னு சொல்லுவாங்க. அதாவது அந்த காலத்துல முனிவர்களுக்கும் ரிஷிகளுக்கு மட்டும்தான் ஞான திருஷ்டி இருந்ததா சொல்றாங்க சாஸ்திரத்துல. ஏன் நமக்கு இல்லைன்னா, நம்ம லௌகிக வாழ்க்கையில் இருக்கும் பொழுது நமக்கு பலதரப்பட்ட வேலைகள், சில விஷயங்கள், அதாவது நம்ம அதை